ஸோ ஐ ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா கவனிங்க. In a GP, the ninth term is 32,805 and sixth term is 1,215. Find the 12th term. சரியா? இப்போ கொஸ்டின் அப்படி எழுதிக்கலாமா? கிவனு ninth term is 32,805. Sixth term is 1,215. 12th term கேட்குறாங்க. சரி, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஜென்ரல் டேர்ம் தெரியும். ஜென்ரல் டேர்ம் என்ன? Tn is equal to ARn-1. இது என்னோட ஜென்ரல் டேர்ம். ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் இது அப்படியே எடுத்து எழுதுங்க. T9 is equal to ARn-1. ஸோ n இருக்கிற இடத்துல 9 இருக்கு. ஸோ ஈக்குவல் டு இந்த பக்கமும் n இருக்கிற இடத்துல 9 போட்டுக்கிட்டேன். ஸோ T9 இருக்க வேண்டிய இடத்துல 32,805 is equal to AR to the power 8. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட்டா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ இப்போ இது இந்த சைடு. ஸோ T6 is equal to AR 6 minus 1. ஸோ அப்போ T6 is equal to AR to the power 5. ஸோ T6 is equal to 1,215 is T6 இருக்க வேண்டிய இடத்துல 1,215 அதை தான் இங்கே போட்டிருக்கேன். AR to the power 5. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. Divide first equation and second equation. First equation என்ன? AR to the power 8 is equal to 32,805. Second equation என்ன? AR to the power 5 1,215. கிளியரா இருக்கா? ஸோ இந்த A கேன்சல். ஸோ மொத்தம் இங்க 8 R இருக்கு, இங்க 5 R இருக்கு. ஸோ 5 கேன்சல், 8ல 5 போச்சுன்னா மிச்சம் 3. ஸோ R to the power 3 is equal to 32,805 by 1,215. இப்போ இந்த கேன்சலேஷன் சிம்பிளிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப கிளியரா பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் 5ல முடிஞ்சிருக்கு. ஸோ இதை 5 டேபிள்ல பண்ணுங்க. ஸோ 32 வராது, 30 வரும் 6 டைம்ஸ், மிச்சம் 2 கேரி ஆன் ஆகும். 28 வராது, 25 வரும் 5 டைம்ஸ், மிச்சம் 336 டைம்ஸ் 1. அடுத்தது இங்க 12 வராது, 10 தான் வரும் 2 டைம்ஸ், மிச்சம் 2 கேரி ஆன் ஆகும். 21 வராது, 20 தான் வரும் 4 டைம்ஸ், மிச்சம் 1 கேரி ஆச்சுன்னா 3. ஸோ இப்போ இங்க இந்த நல்லா கவனிங்க, லாஸ்ட் ரெண்டுமே ஆட் நம்பர்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா? ஸோ 2 டைம் 1 டைம், மிச்சம் 2 கேரி ஆன் ஆகும். 8 டைம், மிச்சம் 2 கேரி ஆன் ஆகும். 7 டைம். அகைன் இங்க 81 டைம். அகைன் இது ரெண்டும் ஆட் நம்பர்ல இருக்கு. 3 டேபிள் அடிச்சு கொடுத்து பார்ப்போமா? 21 7 டைம்ஸ், 8 வராது, 6 தான் வரும் 2 டைம்ஸ், அகைன் 2 போட்டிங்கன்னா 9. ஸோ இங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா 27 டைம்ஸ். ஸோ இங்க அகைன் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 டேபிள்ல ஸோ 7 வராது, 6 தான் வரும் 2 டைம்ஸ், 4 டைம்ஸ், 3 டைம்ஸ். ஸோ அகைன் 9. ஸோ இது அகைன் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 81 டைம்ஸ். ஸோ இது 3 டைம்ஸ். அகைன் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 27 டைம்ஸ். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த கேன்சலேஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடு சாமி. R³ is equal to 27. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? R³ is equal to 9³ அப்படின்னு எழுதிக்கலாம். சாரி, 3³ எழுதிக்கலாமா? 3³ அதாவது 27 நீங்க எப்படி எழுதுவீங்க? 3 into 3 into 3 அப்படி எழுதுவீங்களா? ஸோ அப்போ அது 3³ தானே. 3 into 3 into 3, 3 3 are 9, 9 3 are 27. ஓகே. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3³ அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ கியூப் ரெண்டு பக்கம் இருந்தால் கேன்சல் ஆகிடும். ஸோ R is equal to 3. ஆமாவா?
ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் 12th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட். இப்போ நமக்கு ஏ தெரியணும். ஏ தெரியணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புட் r is equal to 3 in equation 2. equation 2 என்னது? a r to the power 5 is equal to 1215. ஸோ அப்போ a r ஓட வேல்யூ 3 to the power 5 is equal to 1215. சாமி நல்லா கவனிங்க. இந்த ஏவும் இந்த 3 to the power 5ம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த பக்கத்து போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ 3 into 3 into 3 into 3 into 3. ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணி பார்ப்போமா? ஸோ 3 டேபிளில் 3 1 டைம், இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 405. ரைட்டா? அடுத்தது இது 1 டைம், இது 1 3 5. அகைன் அடிச்சிங்கன்னா இது அடிச்சிங்கன்னா 45. ஸோ அகைன் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 15. ஸோ அகைன் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5. ஸோ ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ ஆர் வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தெரியும். என்னென்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஃபைண்ட் தி 12th டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. 12th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டு ஃபைண்ட் 12th term. 12th term. ஸோ நமக்கு ஜெனரல் ஃபார்மேட் தெரியும். Tn is equal to ARn minus 1. ஸோ T12 is equal to A ஓட வேல்யூ 5 into R ஓட வேல்யூ 3. இதோ இங்க இருக்கு பாருங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். R ஓட வேல்யூ 3. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 12 இருக்கு. ஸோ 12 minus 1. ஸோ அப்போ 5 into 3, 12ல 1 போச்சுன்னா 11. ஸோ அப்போ T12 ஓட ஆன்சர் எனக்கு என்னது? 5 into 3 to the power 11. இது சால்வ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆன்சரா போகும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா தருவாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கா சாமி? ஸோ 12th டேர்ம் வந்து 5 into 3 to the power 11. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.